பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உடைய பார்வையாளர்களே, போட்டியாளர்களே, உங்கள் அனைவரையும் விபிஎஸ் மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டிடியூட்டுக்கு வரவேற்கிறேன். நம்ம தொடர்ச்சியா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? இன்னைக்கு நம்ம புது டாபிக் பார்க்க போறோம், டைம் அண்ட் ஒர்க். சரி, வாங்க பார்க்கலாம். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. If a girls can prepare 135 garlands in 3 hours, 9 girls prepare 135 garlands in 3 hours, and the number of girls to prepare 270 garlands in 1 hour. இதான் क्वेश्चन. ஸோ இது எல்லா டைம் அண்ட் ஒர்க்லையுமே வந்து நம்ம ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இங்கே பாருங்க, m1 into d1 into h1 by work w1 equal to m2 into d2 into h2 by w2. இது என்னன்னு சொல்லிடுறேன், ஒரு தடவை நல்லா ஸ்ட்ராங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. mனா வந்து மேன், D na day, D1, H na hours, work na how much work can be completed. அதுதான் இங்க சொல்ல போறாங்க. இதுதான் நம்ம எல்லா क्वेश्चनக்கும் யூஸ் பண்ண போற ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. இப்போ பாருங்க 321 நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இதுல 9 கேர்ள்ஸ், பர்சன்ஸ், men, இது வந்து மனிதர்கள், அததான் சொல்றாங்க இல்லையா? அதை வந்து நம்ம m ன்னு எடுத்துக்க போறோம். ஃபர்ஸ்ட் 3 டேட்டா சொல்லியிருப்பாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கிறதுக்கு ஒரு டேட்டா இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிற மாதிரி இந்த மாதிரி டோட்டலா இவ்வளவு டேட்டாஸ் இருக்கும். இதுல எந்த காமன் டேட்டா இல்லையோ அதை நம்ம நியூட்ரல் பண்ணிக்கலாம். சரி, வாங்க क्वेश्चनக்குள்ள போலாம். 9 கேர்ள்ஸ்னா நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் அதை m1 ல எடுத்துக்கிறேன். செகண்ட், கேன் prepare 135 garland. ஹவு மச் வர்க், எவ்வளவு வர்க் செஞ்சிருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம என்ன பண்ணணும், இதை w1 ஆ எடுத்துக்கிறோம். அப்ப நான் என்ன பண்றேன்னா டினாமினேட்டர்ல 135 எடுத்துக்கிறேன். சரிங்களா? அண்ட் இன் 3 hours, இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா டே கொடுக்கல, ஹவர்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதனால 3 hours நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இந்த क्वेश्चनல வந்து டே இல்ல, இதை நம்ம நியூட்ரல் பண்ணிக்கலாம். சரிங்களா? டேஸ் கொடுக்கல, நம்பர் ஆஃப் டேஸ் கொடுக்கல அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயும் ரைட் ஹேண்ட் சைட்லயும் நம்ம டேஸை வந்து நியூட்ரல் பண்ணிக்கலாம். அதனால அதை அந்த ஃபார்முலாவில இருந்து ரெண்டு பக்கமும் எடுத்துடலாம். அப்படின்னா m1 h1 மட்டும் தான் இருக்கும், m1 h1 by w1. ஸோ இங்க வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா m2 h2 w2. ஒரு இடத்துல டே இல்லைன்னா அங்கேயும் டே இருக்காது, அதனால நம்ம d2 வந்து நியூட்ரல் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ m2 h2 w2. இதுல என்னென்ன டேட்டாஸ் பாருங்க. இங்க நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் அப்படின்னா m2 கொடுக்கல. சரிங்களா? செகண்ட் 270 garlands, எவ்வளவு வர்க்க முடிக்கிறாங்க அப்படின்னா 270 garlands சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன் 1 hour சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ ஃப்ரேம் பண்ணிட்டோம். இப்போ இது வந்து ஆக்சுவலா m2ன்றது நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் தான். இப்போ நம்ம சிம்பிளை பண்ணிடலாம். இதுல வந்து என்ன பண்ணிக்கலாம், 135 இங்க வந்து 2 times 135 வந்து 270. சரிங்களா? ஸோ அப்போ இங்க என்ன பண்ணிக்கலாம், நம்ம m2 equal to 2 into 3 into 9. 2 3s are 6, 6 9s are 54. அப்ப எவ்வளவு கேர்ள்ஸ் வந்து நமக்கு தேவைப்பட்டிருப்பாங்க? 270 garlands இருக்குன்னா 54 கேர்ள்ஸ் வந்து நமக்கு தேவைப்பட்டிருப்பாங்க. சரிங்களா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? சேம் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். சரி, 6 men working 10 hours a day can do a piece of work in 24 days. In how many days will 9 men working 8 hours a day do the same piece of work? இந்த क्वेश्चनல வந்து work வந்து சேம் work தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல செய்யறவங்க தான் அதே வர்க்க தான் செகண்ட் ஹாஃப்லயும் செய்றாங்க. அப்படின்னா இங்க w1 வந்து சேமா இருக்கு. அதாவது இங்க w1 உம் w2 உம் ஈக்குவல். இந்த கேஸ்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா w1 உம் w2 உம் ஈக்குவல்னு எடுத்துக்கிறோம். போன 321ல டேஸ் வந்து நம்ம நியூட்ரல் பண்ணி வச்சிட்டோம் இல்லைங்களா? இங்க வர்க்க வந்து நியூட்ரல் பண்ணிக்கலாம். சரி, இங்க என்ன சொல்லிருக்காங்க, ஃபர்ஸ்ட் 6 men working 10 hours, அது வந்து ஹவர்ஸ்ல எடுத்துக்கலாம். a day can do a piece of work in 24 days. சரிங்களா? இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம், w வை நியூட்ரல் பண்ணிட்டோம். equal to in how many days, இங்க days கொடுக்கல, அதனால நம்ம d2 னே வச்சுக்கலாம், into 9 men. இப்போ நம்ம என்ன பண்றோம், m2 க்கு பதிலா 9 எடுத்துக்கலாம். and hours வந்து பாத்தீங்கன்னா 8 hours. இதை சிம்பிளை பண்ணா நம்மளுக்கு எத்தனை டேஸ்ன்றது கிடைச்சிடும். சரிங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம் பாருங்க. இங்க 1 8s are 8, 3 8s are நம்ம 24 பண்ணிக்கலாமா? இங்க 2 3s are 6, இது வந்து 3 3s are 9 சொல்லிக்கலாமா? அப்போ இங்க 3 இங்க 3 நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா d2 equal to இங்க 2 into 10 என்ன கிடைக்குது நமக்கு, 20 கிடைக்குது. அப்ப 20 டேஸ்ல அந்த வர்க்கை வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? இப்போ அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா?
12 men complete the 2400 square meter ploughing work in 10 days. How many men are required to complete 3600 square meter ploughing work in 18 days? சரிங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து என்ன இல்ல அப்படினு பாத்தீங்கன்னா ஹவர்ஸ் பத்தி அவங்க சொல்லவே இல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்? h1 h2 ன்னு எடுத்துக்கலாம். அதை நியூட்ரல் பண்ணிக்கலாம் நம்ம. சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க பாருங்க. 12 men complete the work. workன்றது how much work? அப்ப என்ன பண்றோம்? 2400 ploughing work in 10 days. இங்க hours வந்து நியூட்ரல் பண்ணிட்டோம். equal to இங்க என்ன கேக்குறாங்கன்னா how many men அப்படினா men தான் நம்மகிட்ட கேக்குறாங்க. required to complete 3600 square feet ploughing work in 18 days. சரிங்களா? சோ அப்ப நம்ம என்ன பண்ணிடலாம்? இங்க ரெண்டு சைபர் கேன்சல் பண்ணிக்கலாமா? 118 and 218 வந்து நமக்கு என்னதுங்க? 36. சரிங்களா? சோ இங்க என்ன பண்ணலாம்? 1 12s are 12, இங்க 2 12s வந்து 24. இந்த 2 ஐயும் இந்த 2 ஐயும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாமா? அப்ப what is m2? 10. சரிங்களா? அப்போ நமக்கு வந்து என்ன பண்றாங்க? 10 men's இருந்தா நம்ம 3600 18 daysல வந்து நாம அதை கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? If 7 spiders make 7 webs in 7 days, then spider will make one web, அதாவது one spider will make one web in how many days கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதுக்கு ஆன்சர் வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஆல்ரெடி நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம்ல இது மாதிரி ஒரு क्वेश्चन வந்து பார்த்திருப்போம் இல்லீங்களா? அதே போல क्वेश्चन தான் இது. சரி வாங்க பார்க்கலாம். இங்க வந்து M1ல வந்து 7 போட்டுக்கலாம். 7 ஸ்பைடர் இருக்காங்க. and how much work அப்படினா எத்தனை வர்க்க கம்ப்ளீட் பண்றாங்கன்னா 7 வெப் கிரியேட் பண்ணுது. இங்க வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா 7 டேஸ் எடுத்துக்கறாங்க. இப்போ இங்க எதுனா ஹவர்ஸ் வந்து நியூட்ரல். அப்ப இதே இந்த क्वेश्चनல ஹவர்ஸும் நியூட்ரல் தான். சரி, அடுத்த क्वेश्चन என்ன? 1 ஸ்பைடர், நம்பர் ஆஃப் ஸ்பைடர் m2 க்கு பதிலா 1 ஸ்பைடர் மேக் 1 வெப். எத்தனைனா ஒரு வர்க்க தான், ஒரே ஒரு வெப் தான், ஒரு வளைய தான் கிரியேட் பண்ணுது. என்ன கேக்குறாங்க? how many days. இப்போ டே வந்து நமக்கு என்னன்னு தெரியணும். சோ இந்த பக்கம் 1 1 தான் இருக்கு. ஒரு 7 கேன்சல் பண்ணோம் அப்படினா நமக்கு d2 வந்து என்ன கிடைக்கும்னா அதே 7. ஒரு ஸ்பைடர் வந்து ஒரு வளைய தயாரிக்கிறதுக்கு உருவாக்குறதுக்கு 7 டேஸ் ஆகும். அதனால தான் 7 ஸ்பைடர்ஸ் சேர்ந்து 7 வெப்ஸ் வந்து நமக்கு கிரியேட் பண்ணுது. சரிங்களா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? வாங்க அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். If 14 compositors can compose 70 pages of a book in 5 hours, how many compositors will compose 100 pages of this book in 10 hours? இந்த ஃபார்முலால இது எப்படி அப்ளை பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ 14 compositors தான் நம்ம M1 ஆ எடுத்துக்க போறோம் into days வந்து இங்க கொடுக்கல. பாத்தீங்கன்னா pagesனா how much work. அதனால denominatorல 70 pages எடுத்துக்கிறோம். ஹவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 5 hours எடுத்துக்கிறோம். சோ இங்க வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? d1 d2 அந்த கான்செப்ட் தான். இப்போ ரைட் ஹேண்ட் சைடுல பாருங்க. how many compositors னா m2 நமக்கு தெரியாது into 100 pages. work வந்து எவ்வளவுனா 100 pages of the work. hours வந்து பாத்தீங்கன்னா 10 hours. சரிங்களா? சரி, இப்போ என்ன செய்யலாம்? 0 கேன்சல் பண்ணிடுறீங்க. இங்க ஒரு 0 கேன்சல் பண்ணிடுறீங்க. 1 7s are 7, 2 7s are 14. அப்ப m2 என்ன நமக்கு 10. அப்ப நமக்கு எத்தனை கம்போசிட்டர்ஸ் தேவை அப்படினு பாத்தீங்கன்னா 10 கம்போசிட்டர்ஸ் தான் நமக்கு தேவை. சரிங்களா? சரி, இப்போ அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? அடுத்த क्वेश्चन பாருங்க. 12 compositors, 60 pages, 5 hours. Find number of compositor when 200 pages and 20 hours. Same question தான். 12 compositors. இங்க வந்து அதே d1 d2. work வந்து பாத்தீங்கன்னா 200 hours. Sorry, 60 pages. and 5 hours equal to இங்க number of compositors அப்படினா 200 pages. இங்க m2 தான் equal to 20 hours. சரியா? சோ இப்போ நம்ம என்ன செய்யலாம்? ஒரு 0 கேன்சல் பண்ணிக்கலாம். இங்க 20 20 ஒரு தடவை கேன்சல் பண்ணிக்கலாம். இங்க 12 6 are 12 5 are 60 தான். 12 5 are 60 by 60 கிடைக்கும் இங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா एक्चुअली ஒரு 0 தான் கேன்சல் பண்றோம். 1 2s are 2. இங்க வந்து 10 2s are 20 நமக்கு கிடைச்சிருக்கும் இல்லையா? சோ அப்ப என்ன பண்றோம்? m2 by 10 இருக்குமா?
இப்போ 60 கேன்சல் பண்ணிட்டா m2 ஈக்குவல் டு இங்க என்ன கிடைக்கும் நமக்கு சேம் 10. சரியா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? If 22 men can build a wall of 110 meters in 10 days. சரிங்களா? இப்போ பாருங்க 22 men can build a wall of 110 meters னா இதுதான் நமக்கு number of how much work அப்படின்றது in 10 days. சரிங்களா? equal to the length of similar wall built by 30 men. சரிங்களா? அப்புறம் in 6 days சொல்லிருக்காங்க. அப்படினா எவ்வளவு length of similar wall can be constructed அப்படினா இங்க W2 தான் நமக்கு கேக்குறாங்க. சரியா? சோ அப்ப என்ன செய்யலாம்? ஒரு 0 கேன்சல் பண்ணிடுங்க. 1 11s are 11, 2 11s are 22. இப்ப W2 இந்த பக்கம் இப்போ 1 2s are 2. இங்க என்ன கிடைக்குது? 3 2s are 6 ன்னு சொல்லிக்கலாமா? அப்ப W2 equal to 3 into 3 நமக்கு என்ன கிடைக்குது? 90 அதாவது 90 meters length வந்து length of அந்த similar wall வந்து அவங்க கட்டி முடிப்பாங்க. சரிங்களா? சரி இப்போ அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? Seven men can complete the work in 52 days. சரியா? 7 men can complete the work in 52 days. How many days will 13 men finish the same work? அப்படினா இங்க W1 equal to W2 தான். சரிங்களா? அதே போல hours பத்திடு क्वेश्चनல எந்த இன்ஃபர்மேஷனுமே இல்ல. அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா h1 equal to h2 அதையும் அஸ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ இது வரைக்கும் நமக்கு ஒரு வேரியபிள் தான் நம்ம நியூட்ரல் பண்ணிட்டு வந்தோம். இந்த क्वेश्चनல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வேரியபிளை நம்ம நியூட்ரல் பண்ணிக்கலாம். சோ இப்போ 13 men and number of days தான் நமக்கு கேக்குறாங்க. சரிங்களா? இப்போ 113s are 13, 413 52. அதனால D2 வந்து என்னது 7 4s are 28 days. சரியா? இப்போ ஒரு சில ப்ராப்ளம்லாம் நம்ம டைரக்ட் ப்ரொபோர்ஷன் இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன்ல போட்டுருப்போம் இல்லைங்களா? அதுலயே டைம் அண்ட் வர்க் போட்டுருப்போம். இருந்தாலும் இந்த ஃபார்முலாவுல இந்த மாதிரி ஒரு क्वेश्चन எப்படி பார்க்கிறது அப்படின்றது தான் இந்த क्वेश्चन. சரியா? சரி அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? இங்க பாருங்க A can do a piece of work in 20 days and B can do it in 25 days. ஒரே வர்க் தான். இப்ப ரெண்டு பர்சன் வந்துட்டாங்க. A வந்து நம்பர் ஆஃப் டே அவங்க வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான திறமை இருக்கும் இல்லைங்களா? அது போல ஏன்றவங்க ஒரு வர்க்கை 20 நாள்ல செஞ்சு முடிக்கிறாங்க, பீன்றவங்க 25 நாள்ல செஞ்சு முடிக்கிறாங்க அப்படின்னா both of them finished the work. ஆனா எத்தனை நாள் நமக்கு சொல்லல. both of them finished the work and earned rupees 3600. then what is the share of A? இதான் क्वेश्चन. சோ அப்ப நம்ம என்ன பண்றோம்னா A's work இங்க வந்து நம்பர் 329 A's work in 1 day ஒரு நாள்ல எவ்வளவு வேலையை கம்ப்ளீட் பண்ணுவார் அப்படினு பார்க்கறோம். that can be calculated by 1/20. சரிங்களா? அதாவது ஒரு வர்க்க அவர் 20 நாள்ல செஞ்சு முடிப்பார். அப்ப ஒரு நாள்ல எவ்வளவு வர்க்க செஞ்சிருப்பார்னா 1 out of 20 வர்க்க வந்து கம்ப்ளீட் பண்ணிருப்பார். அதே போல B can do the B's work in அதே 1 day வந்து பாத்தீங்கன்னா 1/25. இப்போ both of them இந்த வர்க்க எவ்வளவு கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க? both of them அப்படினா 1/20 plus 1/25. சரிங்களா? இப்போ எல்சிஎம் எடுத்துக்கலாமா? 100 எடுத்துக்கிட்டீங்க அப்படினா 520 100 அதனால 5, இங்க 425 100 அதனால 4. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா 9/100. சோ both of them ஒரு நாள்ல கம்ப்ளீட் பண்ற வர்க் வந்து பாத்தீங்கன்னா 9/100. அதாவது டோட்டல் வர்க் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா டோட்டல் வர்க் வந்து 100/9 ரெசிப்ரோக்கலா எடுத்துக்கணும். சரிங்களா? இது வந்து என்னன்னா 1 டேஸ்க்கான வர்க், இது வந்து டோட்டல் வர்க். அதனால நம்ம மறுபடியும் ரெசிப்ரோக்கலா கன்வர்ட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து என்ன கேக்குறாங்கன்னா A ஓட ஷேர் என்ன அப்படினு கேக்குறாங்க. சோ இது டோட்டல் வர்க்ல A ஓட கெபாசிட்டி அதுதான் இப்ப பண்ண போறோம். அப்ப என்ன பண்ணோம் A's ஷேர் அப்படினு எடுத்துக்கிட்டீங்க அப்படினா 100/9 into 1/20. A ஓட கெபாசிட்டி இது இஸ் டோட்டல் வர்க், இது கெபாசிட்டி ஆஃப் A. அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு 120 இது வந்து என்ன கிடைக்குதுன்னா 5/9 இல்லையா? இன்டு நம்ம என்ன பண்றோம் மொத்தமா ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளவு நம்ம எடுத்துக்கறாங்க அப்படினு பாத்தீங்கன்னா 3600 தான் ரெண்டு பேருக்கும் மொத்த வருமானம். இப்போ நம்ம என்ன பண்றோம் இந்த 5/9 into 3600 பண்றோம். சரிங்களா? இது வந்து டோட்டல் வர்க், இது A ஓட கெபாசிட்டி இன்டு அவங்க சம்பாதிச்ச பணம். அப்படி போடும்போது என்ன ஆகுது அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு 5/9 மட்டும் இருக்கு.
5 by 9ல 3600 எல்லாம் மல்டிப்ளை பண்றோம். அப்போ 1 9s are 9. இது வந்து என்ன ஆகுதுன்னா 4 9s are 36 னா 400. அப்போ 5 into 400 எவ்வளவு ஆகுது? உங்களுக்கு 2000 கிடைக்குதா? இதுதான் வந்து A ஓட ஷேர். இதே போல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா B ஓட ஷேரையும் கண்டுபிடிக்கலாம். B ஓட ஷேர் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து டோட்டல் வொர்க் and B ஓட கெபாசிட்டி 1/25 into அவங்க சம்பாதிச்ச பணம். சரிங்களா? சோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இங்க வந்து பாத்தீங்கன்னா 4, இது வந்து அதே 400. இப்போ ஆன்சர் வந்து என்ன கிடைக்குது? 1600. இப்போ once நீங்க A கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா 3600 ஆல இத மைனஸ் பண்ணி B ஓட ஷேரை சொல்லிக்கலாம். ஒருவேளை क्वेश्चनல B ஷேர் மட்டும் டைரக்டா கேட்டிருந்தாங்க அப்படினா B ஷேரை நம்ம இப்படியே கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்காக ரெண்டு மெத்தட். ஒன்னு வந்து A ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இன்னொருத்தருடைய ஷேரை வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி சொல்லிக்கலாம். இல்ல தனியா கண்டுபிடிக்கணும் அப்படினாலும் இத ஐடியா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். வாங்க அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். இங்க first pipe fill the tank in 12 hours, second one fill that same tank in 6 hours, third one fill the tank in 4 hours. So how long will it take to fill the tank if all are open simultaneously? சரிங்களா? இப்போ பாருங்க first ஒன்னோட கெபாசிட்டி அப்படினு பாத்தீங்கன்னா நமக்கு 1/12 hours. சரிங்களா? and second pipe ஓட கெபாசிட்டி அப்படி என்னன்னு பார்க்க போறோம். that is can be considered as 1/6. and third one ஓட கெபாசிட்டி அப்படினு என்னன்னு பார்க்க போறோம். அது வந்து பாத்தீங்கன்னா 1/4 hours. if all are open simultaneously அப்படினா என்ன அர்த்தம்னா எல்லா பைப்பையும் ஒரே சமயத்துல ஓபன் பண்றாங்க அப்படினா அந்த டேங்க் வந்து எவ்வளவு டைம்ல ஃபில் ஆகும் அப்படினா நம்ம என்ன பண்ண போறோம்னா add all the three. சரிங்களா? அப்ப என்ன கிடைக்கும்னா 1/12 plus 1/6 plus 1/4. சரியா? இப்போ எல்லாத்துக்கும் LCM எடுத்தீங்கன்னா அதே 12 தான் கிடைக்கும். சோ அப்ப 1 6 2s are 12 னா 2 and 4 3s are 12 னா 3. இப்போ 1 plus 2 3 3 plus 3 6/12. அப்ப ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா 1/2. சரிங்களா? 1/2 னா இப்போ டோட்டல் ஹவர்ஸ் கேக்கும்போது நம்ம என்ன பண்ணனும்? ஆன்சரை வந்து மறுபடியும் ரெசிப்ரோக்கல் எடுத்துட்டீங்கன்னா 2 hours நமக்கு ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? லாஸ்டா பார்த்தது வந்து கெபாசிட்டி. ஒவ்வொரு மனிதனுடைய கெபாசிட்டி கொடுத்துட்டு அது என்ன கேட்ற ஷேருக்கு மணி ஏர்ன் பண்ணிட்டாங்க. அதோட ஷேரை பத்தி பார்த்தோம். இங்க வந்து என்னன்னா எல்லாமே எல்லா டேங்க் இது வந்து வாட்டர் சொல்லியிருக்காங்க. எல்லா பைப்பும் சேர்த்து ஓபன் பண்ணா எவ்வளவு டைம்ல நம்மளால வந்து அதை ஃபில் பண்ண முடியும் அப்படின்றது. இதுல நிறைய வெரைட்டியான क्वेश्चंस இருக்கு. நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் புதுசா நிறைய ப்ராப்ளத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இது போன்ற ப்ராப்ளத்தை வந்து தொடர்ந்து வீடியோவை பாருங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. அனைவருக்கும் நன்றி.